பக்தி கிளி சேனலுக்கு வணக்கம். பக்தி கிளி சேனல் சார்பாக அடுத்து நாம் காண இருப்பது கன்னி ராசி. கன்னியில பாருங்க, அஸ்தம், சித்திரை, உத்தரம். கன்னி ராசி கடந்த காலங்கள் கொஞ்சம் ஏசி ஆகணும், கொஞ்சம் பண்ண கொஞ்சம் குளிர் மாதிரி இருக்கு. பொரி எடுத்து சாப்பிடுங்க, அப்புறம் சரி 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 போலாமா? அடுத்து பக்தி கிளி சேனலுக்கு சார்பாக கன்னி ராசி. கன்னி ராசியில் அஸ்தம், சித்திரை, உத்தரம் 3 ராசிகள் பாருங்க. மும்மூர்த்திகளுக்குரிய ராசி. தாய், தந்தை, தனயன். உங்கள் ராசிக்கு கடந்த காலங்களில் ரொம்ப சிறப்பாகத்தான் இருந்தது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குருபலமும் இருந்தது. இப்ப சனீஸ்வரன் இருக்காரு. அடுத்தது உங்களுக்கு ராகு கேது இருக்காங்க. ஏன்னா உங்க ராசிக்கு ராகு கேது 6ல் இருக்காங்க. 6ல் அரவம் இருந்தார் அரச யோகம். ராசிக்கு 6ல் ராகு. அப்ப எப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கு பாருங்க. அப்போ ஹஸ்தம், சித்திரை, உத்தரம் நட்சத்திர அதிபதிகளை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், கிரே சூப்பர் மார்க்கெட், ஐஆர்எஸ், பேங்க், ரயில்வே, டிராக்கிங், எந்த வெளிநாடு வெளி மாற்றங்கள் எல்லாமே சிறப்பு. உங்க ராசிக்கு கண்டிப்பாக குரு 10ல் இருக்கார். அடுத்து 11லையும் வரப்போறாரு. 11ல் வரும்போது உச்சத்துக்கு வரப்போறார். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. 10ல் ஒரு பாவியான நம்ம சொல்றோம். பாவி இல்லை, ஒரு பதவி. யாராவது ஒருத்தர் இருக்கணும், உங்களுடைய நட்சத்திர அதிபதிக்கு ரிலேட்டிவிட்டியா இருக்கணும். அப்படிப்பட்ட 10ல் ஒரு பாவி. அடுத்தது 11 ஆட்சி உச்சம் குரு. ஏற்கனவே கன்னிக்கு 11ல் இருந்தாலும் அவர் சமத்துவமானாலும் சரி, சத்துருவானாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, பகையா இருந்தாலும் சரி, அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் கொடுப்பது, அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் கொடுப்பதுதான் நவக்கிரகங்களுடைய டியூட்டி, நவக்கிரகங்களுடைய கருணை. அதனால குரு உச்சம் பெற்ற குரு 11ஆம் ராசிக்கு 11 இருந்தா அந்த லாபத்தை கொடுத்து ஆகணும். அப்பதான் குரு. அப்ப மேற்கண்ட தொழில்களை சிறப்பா நீங்க செய்யணும். எந்த தொழில் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வேண்டிய தொழில் எடுத்துக்கோங்க. ஒரு பெட்டி கடை வைங்க, ஒரு ஜூஸ் கடை வைங்க. அதுக்காக நான் கன்னிராசி எனக்கு ரியல் எஸ்டேட் ஒத்து வருமா, இதைத்தான் கேட்பாங்க. நம்ம ராயர்கள் எது தேவையில்லையோ அதைத்தான் கேட்பாங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையானதை எடுங்க கண்டிப்பாக. அடுத்தது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக 2026 மகத்தான வருடமாக மாறும். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 10லையும் வர்றாரு குரு, 11ல் வர்றாரு சனி பார்வை, 7ஆம் பார்வை சனி பார்வை. அடுத்தது புதனும் சனியும் தன்னை விட்டு போகாது, அதனால பார்வை. அதுக்கு அடுத்தது 6ல் ராகு, உங்கள் ராசிக்கு 6ல் அரவம். ஆக மொத்தம் மிதுனமும் சரி கன்னியும் சரி கிட்டத்தட்ட ஈக்குவலா போயிட்டு இருக்குது. இந்த வருடத்துல 2026ல 2 ராசிக்குமே மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். என்ன செய்யக்கூடாது? உடல் ரீதியா அடிவயிறு, வயிற்று வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட வலி, இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா பார்க்கணும். இதெல்லாம் கவனமா இருந்துக்கணும். வேற வெளிநாடு போறது கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்து போங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு அடுத்து உங்களுடைய குரு ராசிக்கு 10ல் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா குருவும் புதனும் எப்படிப்பட்டவங்கன்னு கேரக்டர் தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்த லக்கணமா இருந்தாலும் புதன் திசையில குரு பத்தி, குரு திசையில புதன் பத்தி ரொம்ப கவனம். இது வணங்க வேண்டிய தெய்வங்கள் அஸ்தம் விநாயகர் வழிபாடு. அஸ்த நட்சத்திரத்துக்கு கல்யாணம் ஆகாதவங்க துர்க்கையை வழிபடுங்க. 2 தாமரப்பு செந்தாமரப்பு பாதத்துல வைங்க. 21 எலுமிச்சம்பழ மாலையை கருத்து போடுங்க. அஸ்த நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வந்தா ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த அஸ்தம்ங்கிறது அவளுக்குரியது, விநாயகருக்குரியது. கண்டிப்பாக பில்லி, சூனியம், ஏவல் எது இருந்தாலும் விலக்கி திருமணத்தை தடையை நீக்கி கொடுக்கும். உத்தரம் ஒரு முறையாவது சபரிமலை சாஸ்தா, ஒரு முறையாவது ஐயனார், ஒரு முறையாவது எருமேலி சாஸ்தா தரிசனம் கண்டிப்பா செய்யுங்க.
வெற்றி நிச்சயம். சித்திரை ராஜராஜ சோழனால் இஷ்டப்பட்டு அவருக்கு வேண்டப்பட்டு தாய் வடிவத்துல உத்தரவு கொடுத்தக்குள்ள ராஜதுர்க்கை. அந்த ராஜதுர்க்கையை வணங்குங்க, நிச்சயமாக சுபிச்சம் கிடக்கும். அடுத்து நாம் காண இருப்பு துலாம். பக்தர்கள் சேனலுக்கு கன்னி ராசிக்கு 65%, 65 கன்னிக்கு